சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக வேட்பாளர் அதிரடி கைது, பரபரப்பு. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தலைமை பணத்தை வாரி இறைத்துதான் வெற்றியை குவிக்கலாம் என கணக்கு போட்டு வருகிறார்களாம். ஆனால் அமலாக்கத்துறை மற்றும் போலீஸ் சார்பாக திமுகவிலிருந்து பணப்பட்டுவாடா செய்யப்பட்டால் அவர்கள் எந்த வேட்பாளராக இருந்தாலும் அப்போதே அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் மற்றும் திமுகவின் எதிர்காலமே கேள்விக்குறியாகும். திமுகவில் கைது செய்யப்பட்டால் அவர்கள் கண்டிப்பாக வருகிற எலெக்ஷனில் போட்டியிட முடியாது, அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் போட்டியிட முடியாது என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை வெற்றி பெற வேண்டும் என தனது கூட்டணி பலத்தை மேலும் வலுவாக்கி கொண்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலினின் வசமே அனைத்து பொறுப்புகளும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் அமித்ஷாவினம் ஊழலில் சிக்கியுள்ள அமைச்சர்களின் பட்டியல் உள்ளது எனவும், அதனால் தங்களது தொகுதியை விட்டு வேறு ஒரு தொகுதியில் அவர்கள் பிரச்சாரமோ இல்லை வாக்கு சேகரிப்போ நடத்தினால் கண்டிப்பாக சோதனையின் மூலம் அவர்கள் கைது செய்யப்பட அதிக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இன்னும் ஒரு மாதத்திற்குள் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி அதிகாரங்கள் பறிக்கப்படும். தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் வசம் அனைத்து பொறுப்புகளும் செல்லும். ஸ்டாலின் பொம்மை முதல்வராக தான் இருப்பார். அப்படி இருக்கும் சமயத்தில் அவரால் எந்த கையெழுத்தும் இட முடியாது என்கின்ற தகவலும் வந்திருக்கிறது. இதனால் திமுக வேட்பாளர் மட்டுமில்லாமல் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் பணப்பட்டுவாடா செய்வதோ இல்லை முறைகேடாக இந்த தேர்தலில் வெற்றியடையலாம் என குறுக்கு வழியில் சென்றால் அவர்கள் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தின் போலீஸ் மூலமாக கைது செய்யப்பட அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட 30,000 அல்லது 50,000த்திற்கு மேல் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கு பணத்தை எடுத்து செல்லக்கூடாது என்கின்ற விதிமுறையும் தற்போது விதிக்க அதிக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இம்முறை SIR என்னும் பணியின் மூலமாகவே அதிக வாக்காளர்களை நீக்கியது ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினுக்கு மாபெரும் ஆபத்தாக உள்ளது. தொடர்ந்து இந்த எலெக்ஷனில் ஸ்டாலின் மட்டும் தோற்றுவிட்டால் திமுகவின் எதிர்காலமே இல்லாமல் போகும். கட்சி இரண்டாக உடையும் மற்றும் எதிர்க்கட்சி அந்தஸ்தும் எழுந்துவிடும். இதனால்தான் எப்படியாவது திமுகவின் எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும், உதயநிதி ஸ்டாலினை அமைச்சராக அதாவது முதலமைச்சராக மாற்ற வேண்டும் என்று கனவு காண்டு வருகிறார் ஸ்டாலின். மும்முரமாக பணத்தை வாரி இறைத்து சலுகைகளை வாரி மக்களுக்கு கொடுத்தால் வாக்குகளை செலுத்துவார்கள் என நம்பியிருப்பதை மக்கள்தான் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும்.